ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தக்காளி சாப்பாடு தான். ஏன்னா டைம் ஆச்சு. நம்ம டைம் ஆகும்போது டக்குன்னு செய்யணும்னா தக்காளி சாப்பாடு இந்த மாதிரிலாம் செஞ்சாங்கன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். அதனால தான் நான் தக்காளி சாப்பாடு செஞ்சிட்ருக்கேன். வரத்துக்கு லேட் ஆச்சு இன்றைக்கி. அதனால் பசிக்குதுன்னு சொல்லிட்டு தக்காளி வச்சிடலான்னு சொல்லிட்டு தக்காளி சாப்பாடு. ஏன்னா தக்காளி ரேட் கம்மி இப்போ கொஞ்சம், அதனால தக்காளி வச்சு வெளுத்து வாங்கிட்டேன். நம்ம வேலையும் செஞ்சுட்டு வீடியோவும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கஷ்டப்படுறதெல்லாம் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி வீடியோ போடுறவங்களுக்கு தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி யாரெல்லாம் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறீங்களா, கண்டிப்பாக ஒரு லைக் போட்டு ஒரு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கஷ்டப்படுறோம் இல்லையா, இந்த கஷ்டம் யாருக்குமே தெரியுறதில்ல. இவங்களுக்கு என்ன மேக்கப் போட்டு வீடியோ போடுறாங்க அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. அது தப்பு, உண்மையாக தப்பான விஷயம். ஏன்னா நம்மளும் வேலைக்கு போயிட்டு நம்ம கஷ்டத்துக்காக தான் நம்ம வீடியோ போடுறோம். அது சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. இவனா நடிக்கிறான்னு சொல்லி எல்லாம் பேசுகிறாங்க. அது தப்பான விஷயம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கஷ்டம் யாருக்கும் தெரியறதில்ல. நம்ம சொன்னாலே சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் வீடியோ போடுறா நடிக்கிறான்னு சொல்லி எல்லாம் பேசுகிறாங்க. பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க. பேசிட்டு போட்டோம். நம்ம கஷ்டத்துக்கு யாரும் ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் பேசுறதுக்கு நிறையா பேர் நம்மளை சுற்றி வருவாங்க. ஒரு கஷ்டம்னு போய் நிற்கும்போது கண்டிப்பாக யாரும் உதவ மாட்டாங்க. நம்மளே கஷ்டப்படணும், நம்மளே எல்லாம் இது பண்ணணும். அப்படி இருக்கும்போது யாரும் எது சொன்னாலே அது பெருசாக எடுத்துக்காதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.